trigonometry conceptல நம்ம previous JEE main previous year questions பார்ப்போம்ப்பா. First question பாருங்க. If f of x is equal to 1 by k sin power kx plus cos power kx where x belongs to R and k is greater than or equal to 1, then f of 4x minus f of 6x is equal to dash அப்படின்னு question கேட்டிருக்காங்க. அப்படின்னா k பிளேஸ்ல நம்ம 4 போட்டோம்னா f of 4x கிடைக்கும். அடுத்து k பிளேஸ்ல நம்ம 6ன்னு போட்டோம்னா f of 6x வரும். இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் தனித்தனியாக f of 4xும் f of 6xும் தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். f of 4x இது இருக்கு இல்லைங்களா, this is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பிளேஸ்ல 1/4 k பிளேஸ்ல 1/4, அதாவது வந்து இங்கே k தானே இருக்கு, k பிளேஸ்ல 1/4 போட்டுக்கணும் இன்ட்டு sin power 4x பிளஸ் cos power 4x அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த sin power 4x பிளஸ் cos power 4x நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் என்னன்னு. அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து கவனிங்க, sin ஸ்கொயர் x plus cos square x, sin square x plus cos square x is equal to actually 1. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்க, sin square x plus cos square x whole square is equal to 1 நமக்கு கிடைக்கும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா sin power 4x plus cos power 4x plus 2 sin square x cos square x is equal to 1 கிடைக்கும். இதுல இருந்து sin power 4x plus cos power 4x is equal to 1 minus 2 sin square x cos square x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் sin power 6x அது தேவைப்படும் போது நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த sin power 4x plus cos power 4x இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, 1/4 இன்ட்டு நமக்கு 1 minus 2 sin square x cos square x அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. இது f of 4xக்கு வருது நமக்கு. அதே மாதிரி வந்து f of 6x பார்க்கணும். f of 6xக்கு பார்க்கும்போது k பிளேஸ்ல நம்ம 6ன்னு போட்டுக்கணும். ஸோ 1/6 இன்ட்டு sin power 6x பிளஸ் cos power 6x அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த sin power 6x பிளஸ் cos power 6x நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க, நம்ம இந்த sin square x பிளஸ் cos square x இருக்கு இல்லையா, இதை வந்து கியூப் பண்ணிடலாம். இதை கியூப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ sin square x plus cos square x whole cube அப்படின்னு நமக்கு கிடைக்கும். whole cube is equal to 1 அப்படின்னு 1 cube கிடைக்கும். இது வந்து என்ன பண்ணலாம், a plus b whole cubeக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? சரி, அந்த ஃபார்முலா நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். அந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ sin power 6x plus cos power 6x plus 3ab into a plus b. 3ab என்ன, 3ab என்றது 3 sin square x into cos square x into a plus b. So sin square x plus cos square x, sin square x plus cos square x is equal to 1. ஆல்ரெடி இந்த வேல்யூ உங்களுக்கு 1ன்னு தெரியும். ஸோ இங்க இருந்து பாருங்க, sin power 6x plus cos power 6x is equal to நமக்கு 1 minus 3 sin square x cos x வருது. 3 sin square x cos square x. ஸோ இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இங்க sin power 6x plus cos power 6x பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா f of 6x is equal to நமக்கு 1/6 into 1 minus 3 sin square x into cos sin square x into cos square x அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு இதுல சப்ஸ்டிட் பண்ணணும் நம்ம. சரிங்களா? நமக்கு என்ன வேணும், f of 4xக்கும் மைனஸ் f of 6x இந்த வேல்யூ இதுனப்பா வேணும். இது வந்து இங்க இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1ல வந்து f of 4x இருக்கு. ஸோ அந்த வேல்யூ நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்றோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். 1/4 into 1 minus 2 sin square x into cos square x minus f of 6x சப்ஸ்டிட் பண்ணும்போது 1/6 into 1 minus 3 sin square x cos square x. இப்போ இந்த 1/4 உள்ள கொண்டு போயிருங்க. 1/4 உள்ள பண்ணீங்கன்னா 1/4 into 1 1/4. இந்த 1/4 minus 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா மைனஸ் 1/2 sin square x cos square x. சரிங்களா? அடுத்து இந்த மைனஸ் 1/6
இன்ட்டு 1 இது வந்து மைனஸ் 1/6. இந்த மைனஸ் 1/6 இன்ட்டு மைனஸ் 3 போடும்போது ப்ளஸ் 1/2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதில் எது கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த வேல்யூ வந்து பாருங்க மைனஸ், இது மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இது பிளஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல், இது கேன்சல் ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1/4 இருக்கு, இங்கே மைனஸ் 1/6 இருக்கு. ஸோ 1/4 மைனஸ் 1/6 எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 12 எடுக்கலாம். 12 எடுத்தீங்கன்னா இங்கே 3 மைனஸ் இங்கே 2ன்னு வரும். ஸோ நமக்கு 1/12. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1/12 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/12 செகண்ட் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If 2 cos theta plus sin theta is equal to 1 where theta not equal to 90 degree, then 7 cos theta plus 6 sin theta is equal to dash அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 2ல 7 cos theta plus 6 sin theta is equal to நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ 2 cos theta plus sin theta is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே 2 cos theta plus sin theta is equal to 1 கொடுத்த வேல்யூ அப்படியே எடுத்துட்டு இப்போ வந்து இதை ஸ்கொயர் பண்ணலாம்ப்பா. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா போத் சைட் ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. ஸோ 4 cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta plus 4 sin theta cos theta, 4 sin theta cos theta is equal to 1 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இந்த 4 cos ஸ்கொயர் thetaல 3 cos ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் thetaன்னு எழுதுனீங்கன்னா இந்த cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta 1ன்னு கிடைக்கும். ஸோ 3 cos ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta, இது ஒரு plus sin ஸ்கொயர் theta, இங்கே plus 4 sin theta cos theta இருக்கு. 4 sin theta cos thetaன்னு இருக்கு is equal to 1. இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta, இந்த cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta இருக்கு இல்லைங்களா, இது வந்து 1. ஸோ இந்த வேல்யூ வந்து 1ன்னு வருது. இந்த 1 இங்கே கேன்சல் ஆயிருதுப்பா. அடுத்து வந்து இப்போ இங்கே 3 cos ஸ்கொயர் theta plus 4 sin theta cos theta is equal to 1 அப்படின்னு இருக்கு நமக்கு. ஸோ 3 cos ஸ்கொயர் theta plus 4 sin theta cos theta is equal to 0ன்னு வருது. இது ரெண்டுத்துலையும் நம்ம காமனாக cos theta காமன் எடுக்கலாம். ஸோ cos theta காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து 3 cos thetaன்னு இருக்கும், இங்கே வந்து 4 sin thetaன்னு இருக்கும், 4 sin thetaன்னு இருக்கும் is equal to 0 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்? cos theta is equal to 0ன்னு எழுதலாம், ஆர் 3 cos theta plus 4 sin theta is equal to 0 இப்படின்னு எழுதலாம். நம்ம இங்கே cos theta 0 எடுத்தோம்னா theta is equal to π/2ன்னு வரும் இல்லைங்களா. இவங்க வந்து இங்கே கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, theta not equal to π/2. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படின்னா இங்க பாருங்க என்ன வருது பாருங்க. இந்த கண்டிஷன் எடுத்தோம்னா 3 cos theta is equal to minus 4 sin theta அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இதுல இருந்து tan theta is equal to minus 3/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். tan thetaக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் சொல்லுங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் theta minus 1 that is equal to இங்க நமக்கு என்ன வந்திருக்கு? minus 3/4ன்னு வந்திருக்குங்களா. இப்போ ஸ்கொயர் பண்ணிடுவோம். இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, சீக்கன் ஸ்கொயர் theta minus 1 is equal to 9/16. இப்போ சீக்கன் ஸ்கொயர் theta is equal to என்ன வரும்னு சொல்லுங்க? minus 1 அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆயிரும். ஸோ நமக்கு 9/16 plus 1 that is equal to 25/16. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா சீக்கன் theta is equal to plus or minus 5/4ன்னு கிடைக்கும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் சீக்கன் theta தான் நமக்கு cos theta. ஸோ cos theta equal to plus or minus 4/5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ cos theta equal to நமக்கு plus or minus 4/5 கிடைச்சிருக்கு இல்லைங்களா. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிங்க. இப்போ cos theta equal to plus or minus 4/5 வந்திருக்கு. சும்மா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணுவோம். இது theta அப்படின்னு எடுத்துப்போம். 4 இது 5 cos theta. இங்க வந்து என்ன வரும்? 3 வரும். இதுல இருந்து sin theta அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க? sin theta is equal to நமக்கு plus or minus 3/5 அப்படின்னு கிடைக்கும். அந்த cos theta plus or minus 4/5 கிடைச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ sin theta நமக்கு வந்து சும்மா ட்ரையாங்கிள் அப்படி ஃபார்ம் பண்ணோம்னா plus or minus 3/5 வருது. சரி, இப்போ sin theta cos theta 4/5 இங்க 3/5 இருக்கு.
இது வந்து 2 cos theta plus sin theta equal to 1 கண்டிஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சப்ஸ்டிட் பண்ண என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பாருங்க. 2 into cos theta வந்து 4/5 போட்டு பாருங்க. plus sin theta minus 3/5 னு போட்டு பாருங்க. is equal to 1 கண்டிஷன் வருதா பாருங்க. 2 into 4 8, 8/5 minus இங்க 3/5 is equal to 1. so left side 1 right side 1 கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னா வந்து அதாவது 8/5 minus 3/5 வந்து 5/5 நமக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்படின்னா காஸ்டாக்கு நம்ம என்ன எடுக்கணும் பார்த்தீங்கன்னா காஸ்டா இஸ் ஈக்குவல் டு 4/5 எடுக்கணும். சைன் தீட்டாக்கு என்ன எடுக்கணும்னு சொல்லுங்க, -3/5 அப்படின்னு நம்ம எடுக்கணும். எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலா பாருங்க, இது வரைக்கும் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். நமக்கு தேவையானது வந்து 7 cos theta plus 6 sin theta. ஸோ 7 cos theta plus 6 sin theta is equal to தானே கொஸ்டின் மார்க்கு. ஸோ 7 into cos theta என்ன வந்தது நமக்கு 4/5 கரெக்டுங்களா? பிளஸ் நமக்கு 6 into sin theta என்ன அர்த்தம் -3/5 எடுத்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எல்சிஎம் வந்து இந்த 5 அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைங்களா? 5 அப்படியே எழுதிக்கினா 7 4s are 7 4s are எவ்வளவு சொல்லுங்க 28 கரெக்டுங்களா? 6 3s are என்ன வரும் -18. ஸோ 28ல 18 போனால் என்ன வருது 10 10/5 வந்திருக்கா? ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 2. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டின் பாருங்க. தி எக்ஸ்பிரஷன் tan a by 1 minus cot a plus cot a by 1 minus tan a is equal to dash அப்படின்னு கொஸ்டின் கேன் பி ரிட்டன் as. இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து tan a எப்படி எழுதலாம்? tan a வந்து sin a by cos a அப்படின்னு எழுதிக்கலாமா? cos a அப்படின்னு எழுதிங்க. டிவைட் பை 1 minus cot a இருக்கு, அதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 minus cot a வந்து cos a by sin a அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ்ன்னு போட்டு பிளஸ் மொத்தத்துக்கும் இதுக்கு மொத்தத்துக்கு பிளஸ் தானப்பா இது. இங்க என்ன இருக்கு cot a இருக்கு. cot a எப்படி எழுதலாம்? cos a by sin a, cos a by sin a அப்படின்னு எழுதிட்டு டிவைட் பை 1 minus tan a தானே இருக்கு, டிவைட் பை 1 minus tan a. ஸோ அப்போ வந்து டிவைட் பை 1 minus tan a, 1 minus tan a tan a sin a by cos a ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்படி நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த எல்சிஎம் எடுங்க, இது மேல போயிடும். அப்போ sin a by cos a இன்ட்டு இங்க என்ன ஆகும்னா இந்த sin எல்சிஎம் எடுத்தா மேல போயிடும். ஸோ sin a by sin a minus cos a, sin a minus cos a பிளஸ் இங்க இதே மாதிரி cos a எல்சிஎம் எடுத்து மேல அனுப்பிச்சிருங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, இது cos a by sin a ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கும். அடுத்து இங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு cos a by cos a minus sin a, cos a minus sin a அப்படின்னு நமக்கு இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து நீங்க இங்க பாருங்க, இங்க sin a minus cos a, இங்க cos a minus sin a. அப்போ sin a minus cos a வந்து நம்ம காமனா வெளியே எடுக்கலாம். அப்போ sin a minus cos a காமனா வெளியே எடுத்துட்டோம். sin a minus cos a வெளியே எடுத்தாச்சு. இப்போ பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு பாருங்க, இங்க வந்து sin a into sin a sin ஸ்கொயர் a இருக்கு, sin ஸ்கொயர் a ன்னு இருக்கா? சரி, டிவைட் பை இங்க என்ன இருக்கு cos a ன்னு இருக்கு, cos a. ஆக்சுவலா இங்க cos a minus sin a இருக்கு, அது sin a minus cos a வரதுனால இங்க ஒரு மைனஸ் வந்திருக்கும், அதனால இங்க மைனஸ் போடுங்க. cos a into cos a வந்து cos ஸ்கொயர் a டிவைட் பை sin a அப்படின்னு நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த 1 by sin a minus cos a அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு sin a minus cos a, sin a minus cos a எழுதிட்டு இப்போ இங்க பாருங்க, இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, sin cube a minus cos cube a டிவைட் பை sin a cos a, sin a cos a அப்படின்னு இருக்குது ஃபார்முலா. சரிங்களா? இப்போ வந்து இங்க பாருங்க sin cube a minus cos cube a அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா a cube minus b cube, a cube minus b cubeக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a minus b into a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம். இங்க பாருங்க, இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்க 1 by sin a minus cos a இது அப்படியே எழுதிட்டோம். a cube sin cube a எடுத்துக்கிறோம், b cube cos cube a ன்னு எழுதுறோம். அப்படி எழுதணும்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நியூமரேட்டர்ல பாருங்க sin a minus cos a into sin square a plus sin a cos a plus cos square a plus cos square a அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். சரிங்களா? டிவைட் பை sin a cos a, sin a cos a அப்படின்னு நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க,
இங்க என்னென்ன கேன்சல்னா வந்து இந்த sin a மைனஸ் காஸ் ஏவும் இந்த sin a மைனஸ் காஸ் ஏவும் கேன்சல் ஆயிருது. சரிங்களா? சரி, இப்போ கேன்சல் ஆயிட்டு நம்ம அடுத்து எழுத போறோம் பாருங்க. இங்க sin ஸ்கொயர் a இந்த cos ஸ்கொயர் a, sin ஸ்கொயர் a பிளஸ் cos ஸ்கொயர் a ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது 1ன்னு போட்டுட்டு பிளஸ் இங்க என்ன இருக்கு சொல்லுங்க, sin a cos a இருக்கா, sin a cos a அப்படின்னு இருக்கு, டிவைட் பை ஹோல் டிவைட் பை sin a cos a இருக்கு, sin a cos a ன்னு இருக்கு. இப்போ இந்த sin a cos a பை sin a cos a வந்து 1ன்னு வந்துரும். பிளஸ்ன்னு போட்டு இந்த 1 பை sin a cos a இருக்கு இல்லையா, 1 பை sin a வந்து என்ன சொல்லுங்க, cosecant a, 1 பை cos a secant a. அப்போ வந்து இது என்ன எழுதலாம்னா secant a, இந்த 1 பை sin a cos a வை secant a cosecant a அப்படின்னு நம்ம எழுத போறோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கப்பா. தி வேல்யூ ஆஃப் cos 255 டிகிரி பிளஸ் sin 195 டிகிரி இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து cos 255 தானே இருக்கு, இங்க பாருங்க cos 255 இது sin 195. நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இங்க பாருங்க cos 225 டிகிரி பிளஸ் sin 195 டிகிரி தானே கேட்டிருக்காங்க. சரி, இப்போ cos 225 எப்படி எழுதலாம் சொல்லுங்க. cos 225 வந்து cos 225 இல்ல cos 55 கொடுத்துருக்கோம், cos 55 தான் கொடுத்துருக்காங்க. cos 255 எப்படி எழுதலாம்னா cos 270 மைனஸ் 15 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். பிளஸ் sin 195 இருக்கு இல்லைங்களா, இந்த sin 195 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா sin 180 மைனஸ் 15 அப்படின்னு 180 பிளஸ் 15 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. சரிங்களா? சரி, cos 270 மைனஸ் 15, இது 270 வந்து நமக்கு 3 into 90 ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 வரதுனால காசை வந்து நம்ம சைன்னு மாற்றிக்கலாம். அடுத்து இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால காஸ் வந்து நெகட்டிவ்னு வரும், அதனால இங்கே மைனஸ்ன்னு போட்டு இந்த 15 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? பிளஸ் சைன் 180ன்றது 2 into 90, 2ன்றது ஈவன்னால சைன்னே இங்கே வரும் நமக்கு. அடுத்து இது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால சைன் தீட்டா வந்து நெகட்டிவ்னு வரும், இந்த 15 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ மைனஸ் சைன் 15 என்ன வருதுன்னா மைனஸ் 2 sin 15 அப்படின்னு நமக்கு கிடைக்குது, மைனஸ் 2 sin 15 நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து உங்களுக்கு sin 15 டிகிரி வேல்யூ உங்களுக்கு தெரியும், sin 15 டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 டிவைட் பை 2 root 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம sin 15 பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும், sin 15 பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் பிறகு மைனஸ் 2 sin 15 வந்து √3 மைனஸ் 1 டிவைட் பை 2 root 2. கரெக்டுங்களா? இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும், இந்த 2 இந்த கேன்சல் ஆகிறது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஆன்சர் இருக்கு பாருங்க நமக்கு, அப்போ மைனஸ் ஆஃப் √3 மைனஸ் 1 பை √2 இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்படின்னா நமக்கு ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டினுக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்குறோம். லெட் f of x is equal to sin x, g of x is equal to x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, f of x less than or equal to g of x அப்படின்னு சொல்றாங்க for x in 0, infinity அப்படின்னு சொல்றாங்க. and f of x less than or equal to 1 for x in 0, infinity, but g of x is tends to infinity when x tends to infinity அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், f of x வந்து less than g of x கரெக்ட் தான், f of x வந்து less than g of x அப்படின்றது நமக்கு கரெக்ட் தான். கரெக்டுங்களா? சரி, அடுத்து வந்து f of x வந்து sin x என்ன, f of xன்றது வந்து என்ன சொல்லுங்க நமக்கு ஃபங்க்ஷன் வந்து இது sin x. அப்போ sin ஃபங்க்ஷன் f of x என்ற sin ஃபங்க்ஷன்றதுனால அந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா 0 to என்ன இருக்குன்னு சொல்லுங்க, 1 தான் இருக்கும். அதாவது வந்து லெஸ் தேன் 1 தான் வரும். அதாவது x வந்து எந்த வேல்யூ இருந்தாலும் இந்த f of x வந்து லெஸ் தேன் 1 தான் வரும். ஆனால் g of xன்றது லீனியர் ஃபங்க்ஷன், x இன்க்ரீஸ் ஆகிடுச்சா g of x இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணாது, ஏன் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றதை சொல்லாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், பட் நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சிக்ஸ்த் கொஸ்டின். இந்த இதில் லாஸ்ட் கொஸ்டின் நம்ம இங்கே பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, a triangular park is enclosed on two sides by a fence and
The third side by a straight river bank. The two sides having fence are of same length x. The maximum area enclosed by the park is dash அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்குலர் பார்க் இருக்கு, ஒரு ரிவர் இருக்கு. இப்போ இதுதான் வந்து ரிவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து ரிவரை ஃபேஸ் பண்ணி இருக்கு, சரிங்களா? அடுத்து வந்து மற்ற சைட்ஸ் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இருக்கு, மற்ற சைட்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ சைட்ஸ் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சைடு லெங்த் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏரியா நமக்கு கேட்குறாங்க, மேக்சிமம் ஏரியான்னு கேட்குறாங்க. நமக்கு மேக்சிமம் ஏரியான்னா ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சைட்ஸ் எக்ஸ், ஒரு சைடு இன்னொரு சைடு எக்ஸ்ன்னு போட்டு இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் என்க்ளோஸ்டு பை தி டூ சைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா வருது பாருங்க, ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டான்னு வருது. இங்க சைடு லெங்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எக்ஸ்ன்னு. இந்த தீட்டாவை சேஞ்ச் பண்ணோம்னா, தீட்டா சேஞ்ச் பண்ணோம்னா அப்போ ஏரியா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். தீட்டா சேஞ்ச் பண்ணா அப்போ என்ன ஆகும், நமக்கு ஏரியா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ சைன் தீட்டா மேக்ஸிமா இருந்தால் ஏரியா மேக்ஸிமா இருக்கணும். ஸோ சைன் தீட்டா வந்து மேக்ஸிமமா இருந்தா ஏரியா வந்து மேக்ஸிமமா இருக்கும், சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா எவ்வளோ சொல்லுங்க? சைன் தீட்டா வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, கரெக்டுங்களா? அப்போ மேக்ஸிமம் ஏரியா நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும், சைன் தீட்டாக்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது.